ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். செல்ஃப் ஸ்டடி டிஎன்பிஎஸ்லேருந்து ரேவதி. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025க்கான ஃபைனல் 40 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு 40 டேஸ் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஜூலை 12 எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. வாரங்கள் கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 வாரங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 7 வீக்ஸ் தான் இருக்குது. இந்த 7 வீக்ஸில் இப்போ இருந்து படித்து ஸ்டார்ட் பண்ணிங்க, இப்போ இருந்து படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதற்கு எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த செகண்ட் வரைக்குமே நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எப்படி படிக்கணும்னு தெரியாது, எந்த புக்கில் படிக்கணும், எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. பட் இருந்தாலும் இந்த 40 டேஸில் நான் படித்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த சந்தேகங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். 40 டேஸில் முடியுமா முடியாதா அப்படின்ற யோசனையே வேண்டாம், கண்டிப்பாக முடியும். நான் சொல்கிற மெத்தடில் படிங்க, கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ டார்கெட் 185+ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஜூன் 2லேருந்து ஜூலை 11 வரைக்கும் அக்யூரேட்டாக 40 டேஸ் இருக்குது. இந்த 40 டேஸில் நான் ஒரு 5 டேஸ் விட்டுறேன், ஒரு 10 டேஸ் விட்டுறேன், 30 டேஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் எப்போவுமே யாருமே செட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 1 year 6 months ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ் நம்ம பிரேக் எடுக்கலாம், ஒரு 2 டேஸ் பிரேக் எடுக்கலாம். பட் ஃபைனல் 40 டேஸில் இருக்கும்போது ஒரு 5 டேஸை நான் விட்டுறேன், எங்கேயாவது அவுட்டிங் போகிறது இல்லை வேறு ஏதாவது ஒர்க் நான் அதில் பார்த்துக்கிறேன், ஒரு 30 டேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் கண்டிப்பாக கூடவே கூடாது. 40 டேஸில் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மினிட்டுமே ரொம்ப ரொம்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான நேரங்கள் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவு நேரத்தை படிப்புக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். ஓகே, இப்போ எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு 7 வீக்ஸ்க்கான ஸ்டடி பிளானும் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இல்லாமல் உங்களுக்கு நான் இந்த வீடியோலேயே 7 வீக்கான ஸ்டடி பிளானுமே அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சிலபஸ். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதில் குரூப் 4க்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கோங்க. சரிங்களா? பிரிண்ட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த சிலபஸ், அதாவது அதில் அந்த சிலபஸில் எந்த டாபிக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எந்த டாபிக் இன்னும் படிக்கலை அப்படின்றது ஈஸியாக டிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குரூப் 4 சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், ஓகேவா? நான் ஒரு 7 ஸ்டெப்பு சொல்கிறேன், இந்த 7 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 7 வாரங்களுக்கான ஸ்டடி பிளான் சொல்கிறேன். ஸோ இந்த 2 மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே குரூப் 4 2025 உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூகுளில் போயிட்டு சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸில் தமிழுக்கு தனியாக சிலபஸ் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தனியாக சிலபஸ் இருக்கும். இப்போது தமிழ் அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. தமிழுக்கு வேர் டு ஸ்டடி கண்டிப்பாக வேணும். இதற்கு முன்னாடி இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக படிச்சிருப்பீங்க. நீங்கள் இதற்கு முன்னாடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த புக்கையே அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஜ் டு லாஸ்ட் பேஜ் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை இப்போ இருக்கிற இலக்கணம் சிலபஸ் டாப்பிக்கில் எடுத்து டாபிக் வைஸ் நீங்கள் வேர் டு ஸ்டடி வச்சு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் புக்கும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழுக்குன்னு வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணுங்கள். ஒவ்வொரு டாபிக் வைஸாக எடுத்து வேர் டு ஸ்டடி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. 6th இருக்கா, 8th இருக்கா, 10th இருக்கா அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் வேர் டு ஸ்டடின்னு போட்டிங்க அப்படின்னாலே நிறைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க, சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பேப்பரில் நீட்டாக ரைட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்து படிக்கிறத விட ஒரு பேப்பரில் நீட்டாக ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்து ஒவ்வொரு டாப்பிக்காக டிக் பண்ணிகிட்டே வாங்க. இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு வேர் டு ஸ்டடிலையும் டிக் பண்ணுங்கள், சிலபஸ் பேஜ்லையும் நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. சப்போஸ்
உங்களுக்கு எழுத டைம் இல்லை அப்படின்னா பிடிஎஃப் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு யூடியூப் சேனலில். ஸோ அந்த பிடிஎஃபை நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் போட்டுக்கோங்க. அந்த பிரிண்ட்லேயே நீங்கள் வந்து டக்குன்னு டிக் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த 40 டேஸில் ஃபாஸ்ட்டாக வந்து படிக்க முடியும். தமிழுக்கு இப்படி தான் படிக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம யூடியூப் சேனல்லே உங்களுக்கு வந்து நான் வேர் டு ஸ்டடி வந்து வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதனுடைய பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போயிட்டு ஒவ்வொரு யூனிட் வைஸாக, ஓகேவா, மொத்தமாக நான் வந்து ஒரு வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன். அதில் ஒவ்வொரு யூனிட்க்கும் தனித்தனியாக என்னென்ன படிக்கணும் 6லேருந்து 12 வரைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மெட்டீரியல் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு. ஓகேங்களா, ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் இருக்குது, கொரியர் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணுறீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான வேர் டு ஸ்டடி இருக்குது. ஸோ நீங்கள் ரெடி பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய பேர் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து புக் செலெக்ஷன் 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா புக் செலெக்ஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் தமிழ் படிக்கலாம், மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஜென்ரல் ஸ்டடீஸ் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் புக் செலெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய புக் சோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் எது நீங்கள் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய சக்ஸஸ். இப்போது தமிழை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட 6லேருந்து 12 வரைக்கும் சமச்சீர் புக்ஸ் இருக்கா? ஓகே, அதே வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட புக், இப்போ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய இன்ஸ்டியூட்டில் புக் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட புக் இருக்கா? ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி இல்லைன்னா நாம் ஒரு சோர்ஸ் புக் வந்து யூடியூப்பில் சொல்லியிருப்போம். ஸோ அதை கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா, உங்ககிட்ட இது 3ல் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆர்டர் பண்ணி டக்குன்னு வாங்கிடுங்க. ஓகேவா, சோர்ஸை வந்து முடிஞ்ச அளவு லிமிட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய சக்ஸஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஓகே, தமிழுக்கு வந்து சமச்சீர் புக், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோடைய ஒரு பெஸ்ட்டு புக்கு, அப்படி இல்லைனா நம்ம ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் புக் வந்து நம்ம யூடியூப் சேனல்லே சொல்லியிருப்போம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்ன அப்படின்னா சமச்சீர் புக்ஸ் தான். சரிங்களா, 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்குமே நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் என்ன புக் லிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சமச்சீர் புக்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கான ஒரு புக், ஏதோ ஒரு புக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி எடுத்துக்கோங்க. இப்போ தமிழுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், சமச்சீர் புக்கோ எனி இன்ஸ்டியூட் புக்கோ இல்லை சோர்ஸ் புக்கோ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வேர் டு ஸ்டடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதை பார்த்து டக்குன்னு படிச்சுட்டு வந்துட போகிறீங்க. ஓகேவா, தமிழுக்கு டிக் பண்ணிகிட்டே வந்துடுறீங்க சிலபஸ் பேஸ் பண்ணி. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் அதே மாதிரி தான். 6லேருந்து 12 வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி வேர் டு ஸ்டடி பேஸ் பண்ணி டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுங்க. ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் சொல்கிற சப்ஜெக்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த 40 டேஸில். மேத்ஸ், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து மேத்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 9 எக்கனாமி, அதாவது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த யூனிட் 8 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த யூனிட்டு எக்கனாமி ரெண்டும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 8 பாலிட்டி. ஓகேவா, ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதிலேருந்தே உங்களுக்கு வந்து 80+ கொஷின்ஸ் வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி தனியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் கூடயும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சேர்த்துட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணணும், எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கிறதால கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் போனீங்கன்னா மார்க் வந்து குறையறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணிக்கோங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மந்த்லி வைஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா மேத்ஸ் யூனிட் 9, எக்கனாமி யூனிட் 8, பாலிட்டி வித் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. செகண்ட், அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜியாகிரஃபி, சயின்ஸு, இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு 5 கொஷின்ஸ் தான் வருது, மொத்தமே 10 கொஷின் தான் அப்படிங்கிறதால இதுக்கு நீங்கள் இப்போ போய் இந்த 40 டேஸில் சயின்ஸ், நான் 10th சயின்ஸ் படிக்கிறேன், 9th சயின்ஸ் படிக்கிறேன், 10th ஜியாகிரஃபி படிக்கிறேன் அப்படின்னு எடுக்காதீங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தால் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. படிக்கல அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் எடுத்துக்கோங்க. சயின்ஸ் ஜியாகிரஃபிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் சயின்ஸ் ஜியாகிரஃபிக்கு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும், அந்த டெஸ்ட்டில் என்ன டாபிக் இருக்கோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் ஜியாகிரஃபி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே போதும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம்லேருந்து 10 கொஷின் வருது.
ஹிஸ்ட்ரிக்கும் ஐஎன்எம்க்கும் ரிப்பீட்டடாக செலக்டட் டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் படிங்க, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்க்கு போதும். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்டெப்த்தாக இந்த 40 டேஸில் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா மேத்ஸ், யூனிட் 9 எக்கனாமி, யூனிட் 8 பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சயின்ஸ், ஜியாகிரஃபி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் உங்களோட டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம்க்கு செலக்டட் டாபிக்ஸ் இருக்குது. அது நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே 15+ கொஷின்ஸ் வந்துடும். இதோட நீங்கள் ரீசனிங் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அது என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வேல்யூ. ஸோ இந்த 6 டாபிக் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் 15+ கொஷின்ஸ், அதாவது மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து தான் வரும். இந்த 40 டேஸ் நீங்கள் இந்த 6 டாபிக் மட்டும் படிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் இது வரைக்கும் ரீசனிங்க்கு என்னென்னலாம் எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதர் டாபிக்ஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த 6 டாப்பிக்கும் ரீசனிங் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி மட்டும் மேத்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபைனலாக 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ். நீங்கள் சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் புக்கு வாங்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து தமிழில் எப்படி படிக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்கணும், மேத்ஸ் எப்படி படிக்கணும், ஸோ எந்த புக் செலக்ட் பண்ணணும், இதையும் தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும்போதும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமியில் 5 ஆண்டு திட்டங்கள் ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்ன மாதிரியான கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணணும். ஸோ அந்த டாபிக், அதாவது 5 இயர் பிளானில் இப்படி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அடுத்த கொஷின்ஸ் ஃபுல்லாக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே ஒன்ஸ் பார்த்துருங்க. ஒரு 50 கொஷின் இருக்குது 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி அப்படின்னா அந்த 50 கொஷினும் ஒரு டைம் ஒரு ரீட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் புக் எடுங்க, 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்த கொஷின் அங்கே இருந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி, அப்படி இல்லைனா இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போது அந்த கொஷின் வந்து ஸோ எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் 1 ஹவரில் அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அடுத்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது, அடுத்த டாபிக் எடுக்கும்போது அதே மாதிரி அந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்ததுமே ஒரு டாப்பிக்கை படிச்சிங்க அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கை அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாபிக் படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. சரிங்களா? ஸோ இது எல்லா சப்ஜெக்ட் எல்லா டாப்பிக்குமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட 40 டேஸில் ஒரு 4000 கொஷின்ஸ் வந்து உங்களால் வந்து அப்ரோச் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? 40 டேஸில் ஒரு 4000 கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே வரப்போகிற எக்ஸாமில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் வந்து ஈஸியாக அணுக முடியும். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 year 6 month ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு, அப்படி இல்லைனா வீக்லி 2 டெஸ்ட்டு, அப்படி இல்லைனா மந்த்லி வந்து ஒரு 4 டெஸ்ட்டு 6 டெஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதலாம். பட் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறதே 40 டேஸ் தான். இந்த 40 டேஸில் நம்ம வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 டேஸ்க்கு ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 40 டேஸில் 3 டேஸ்க்கு ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா தான் நிறைய டெஸ்ட் வந்து உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே இப்போது நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி படிக்கலாம் அப்படின்றது ஷார்ட்டாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து புக் செலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து எந்த மாதிரியான யூனிட் வந்து இப்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7 வீக்ஸ்க்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜூன் 2, 3, 4, 5 4 நாள் நான் எதற்கு விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட புக்கு இல்லை, புக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டுடேவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட நான் சொன்ன புக்கு எல்லாமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா புக்ஸ் வந்து இப்போ இந்த செகண்டே வந்து என்னென்ன புக்கு வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட் எடுத்து ஆர்டர் பண்ணிவிடுங்க. அந்த புக் வந்து உங்களுக்கு 1 or 2 டேஸில் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? புக் ஆர்டர் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, சிலபஸ் பிரிண்ட் போடுறது எல்லாமே டக்குன்னு இந்த 4 டேஸில் முடிச்சிருங்க. ஓகேவா? ரிமைனிங் எவ்வளோ டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 35 டேஸ் இருக்கும். அந்த 35 டேஸில் 7 வீக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 7 வீக்ஸ்க்கான பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு 5 டேஸ். அடுத்து ஜூன் 11லேருந்து 15 வரைக்கும் ஒரு 5 டேஸ். ஜூன் 16லேருந்து 20 வரைக்கும் ஒரு 5 டேஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 டேஸ், அதாவது 3 வாரங்கள். ஓகேவா? 3 வீக்ஸு 15 டேஸ். 3 வீக்ஸ்ன்னு இல்லை, ஒரு 15 டேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ். ஓகேவா? 15 டேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து தமிழுக்கு எடுத்துக்கோங்க டெய்லி. அதாவது ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் பிளான் அப்படின்னா இதில் டெய்லி எப்படி நம்ம டைம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் வந்து தமிழ் எடுத்துக்கோங்க. அடுத்து 2 ஹவர்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். அடுத்து 2 ஹவர்ஸ் வந்து மேத்ஸ் கம்பல்சரி இருக்கணும். 1 ஹவர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஒரு 100 கொஷினுக்கு வந்து ஒரு 1 ஹவர் அப்படிங்கிறது அதிகம் தான். சப்போஸ் அந்த 1 ஹவரில் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து சேர்த்து பார்த்துக்கோங்க. அப்போது 3 ஹவர்ஸ் தமிழ், 2 ஹவர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், 2 ஹவர்ஸ் மேத்ஸ், 1 ஹவர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். அப்போது இந்த 15 டேஸில் நீங்கள் வந்து ஒரு 1500 கொஷின் வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின். தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த 15 டேஸ்லேயே உங்களால் கம்ப்ளீட் சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே தமிழோடைய சிலபஸ் வேர் டு ஸ்டடி உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா 15 டேஸில் உங்களால் தமிழ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடியிலேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா யூனிட் 9, எக்கனாமி, யூனிட் 8 இந்த 3 யூனிட்டுமே இந்த 15 டேஸில் படிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அனலைஸ் பண்ணி அது பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த 3 யூனிட்டும் 15 டேஸில் முடிச்சிடலாம். மேத்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 டேஸ்க்கு ஒரு டாபிக் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் மேத்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த 3 வாரங்களும் இந்த மாதிரி படிக்கிறீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 15 டேஸ் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21 to 25, 26 to 30, ஜூலை 1 to 5 இந்த 15 டேஸில் அதே மாதிரி தான் தமிழ் வந்து 3 ஹவர்ஸ் படிக்கிறீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 ஹவர்ஸ் படிக்கிறீங்க, மேத்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து 1 ஹவர் டெய்லி. ஓகேவா? அப்போ வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 15 டேஸில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்போது தமிழ் இந்த 15 டேஸில் என்ன வரும், செகண்ட் ரிவிஷன். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி, இது வந்து செகண்ட் ஸ்டடியாக வந்து வச்சுக்கோங்க. தமிழ் இப்போ நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு வந்துட்டீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்க்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேத்ஸ் வந்து அடுத்த 3 டாபிக், நான் 6 டாபிக் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் நெக்ஸ்ட்டு 3 டாபிக் எடுத்துக்கோங்க. ஒரு 1500 ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஃபைனல் வீக், அதாவது ஃபைனலாக ஒரு 5 டேஸ் இருக்குது இல்லையா, அந்த 5 டேஸ் அதாவது ஜூலை 6 to 10 இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழுக்கு வந்து 2 ஹவர்ஸாக வச்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி நாம் இருந்த டேஸ் எல்லாமே 3 ஹவர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். தமிழ் தான் நீங்கள் வந்து செகண்ட் ரிவிஷனுக்கு வந்துட்டீங்கல்ல, இப்போ வந்து இங்கே வந்து தேர்ட் ரிவிஷனுக்கு வர போகிறீங்க. அதனால் தமிழுக்கு வந்து 2 மணி நேரமாக டைமை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 1 ஹவரை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஹவர்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இங்கே 6 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதனால் அந்த 6 சப்ஜெக்ட்டையும் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து செகண்ட் ரிவிஷனாக வந்து இங்கே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து மேத்ஸ் ரிவிஷன். ஓகேங்களா? மேத்ஸில் வந்து நான் சொன்ன 6 டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணிவிடுங்க இந்த 5 டேஸில். எக்ஸ்ட்ராவாக ரீசனிங்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த 5 டேஸில் வந்து ஒரு 500 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் படிக்கணும். இந்த 7 வாரங்களில் ஃபஸ்ட்டு 3 வாரம் தமிழ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 3 யூனிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 15 டேஸில் தமிழ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 3 யூனிட்டு, மேத்ஸில் ஒரு 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அடுத்த 15 டேஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தமிழ் வந்து செகண்ட் ரிவிஷனுக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்த 15 டேஸில் தமிழ் வந்து செகண்ட் ரிவிஷனுக்கு வந்துடும். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 3 யூனிட், 6 யூனிட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. மேத்ஸில் ஒரு 3 யூனிட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 6 யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபைனல் அந்த 5 டேஸில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தமிழ் வந்து தேர்ட் ரிவிஷன் வந்துடும், ஜென்ரல் ஸ்டடீஸும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்துடும், மேத்ஸ் ரிவிஷனுக்கு வந்துடும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ஓரளவுக்கு சால்வ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ரீசனிங் சம்ஸும் இந்த 5 டேஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழும் உங்களுக்கு 3 ரிவிஷன் பண்ணிவிடுவீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் செகண்ட் ரிவிஷன் வந்துடுவீங்க, மேத்ஸ் செகண்ட் ரிவிஷன் வந்துடுவீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்துடும். நீங்கள் 3 டேஸ்க்கு ஒரு டைம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸும் நீங்கள் வந்து சைட் பை சைட் பார்த்துட்டே வந்துடலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ இப்படி உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த 40 டேஸில் ஈஸியாக வந்து உங்களால் குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும்.
ஜூலை 11 அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா மேத்ஸ் ஃபார்முலாஸ் மட்டும் பாருங்கள் சரிங்களா. 10ஆம் தேதியோடு உங்களோட எல்லா ப்ரிப்பரேஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு 11ஆம் தேதி லாஸ்ட், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ஒன்லி மேத்ஸ் ஃபார்முலாஸ் மட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அந்த 6 டாப்பிக்கான ஃபார்முலா என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துருங்க. வேறு எதுவும் புதுசாக படிக்க வேண்டாம். புதுசாக படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா சும்மா ஒரு ரீட் விடுங்க. மற்றபடி ரொம்ப இன்டெப்த்தாக அன்றைக்கி போயிட்டு எதுவும் படிக்க வேண்டாம். ஜூலை 12 உங்களால் எக்ஸாம் கிளியராக அட்டன் பண்ணணும். அதுக்கு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. முன்னாடி நாள் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுறது சிரமமாக இருக்கும். ஸோ இப்போது நான் சொன்ன இந்த 7 ஸ்டெப்பை இந்த 7 வீக்ஸில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் குரூப் 4 எக்ஸாமில் 185+ எடுத்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதனுடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு புக் ஆர்டர் பண்ணுறதுக்கான புக் அட்ரஸ் வேணும், புக் வாங்குறதுக்கான ஷாப் அட்ரஸ் வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு எல்லாமே டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you.